இந்த திமுக அரசு வந்து பிஜேபி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுனால மத்திய அரசு கொண்டு வர எந்த திட்டத்தையும் வந்து எதுக்குது, எல்லாத்தையுமே எதிர்த்து செயல்பட்டு இருக்கு இந்த திமுக அரசு அப்படின்னு எங்களோட நிம்மி மாமி நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லிட்டாங்க. அப்படி என்னென்ன திட்டத்தை தெரியுமா எதுக்குது திமுக அரசு? குலக்கல்வி திட்டம். குலக்கல்வின்னா இப்ப ஒருத்தவங்க ஒரு கேஸ்ட்ல வந்து முடிவெட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட பையனும் வந்து அதே வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தோம். அதை திமுக அரசு எதுக்குது. நீட்டை வந்து எதுக்குது. தொடர்ந்து நாங்க எப்படியாவது மருத்துவர்களை ஆட்டைய போட்டலாம்னு பார்த்தா அதையும் எதுக்குது திமுக அரசு. அதே போல வந்து கட்டாய இந்திய எதுக்குது. நாங்க எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை கொண்டாந்துடலாம், அது மூலியமா ஆட்சிக்கு வந்துடலாம், ஏதாவது 1-2 சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றோம். அதையும் வந்து எதுக்குது திமுக அரசு. இது போல பல்வேறு இது எதுக்குது. அதே போல இப்ப எஸ்ஐஆர் மூலமா நாங்க வாக்கு திருட்ட நடைபெற்றலாம்னு பாக்குறோம், அதையும் இருக்குது. பத்தாவதுக்கு இடியை நாங்க கையில வச்சுக்கிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமா எல்லாத்தையுமே ஆட்டையா போட்டுடலாம், இந்தியாவையே எல்லாமே பிஜேபி ஆக்கிடலாம் அப்படின்னு நாங்க பிளான் போட்டுட்டு இருக்கோம், அதையும் திமுக அரசு இருக்குது அப்படின்னு இந்த மாமி சொல்லுது. இந்த மாமிய இது வந்து உண்மையிலுமே தமிழ்நாடு தானா இல்ல என்னன்னே எனக்கு புரியல. இந்த மாமி செத்த இருங்கோ மாமி. ஏன் மாமி இப்படி உங்க மேல வெறி பிடிச்சி கிடக்காங்க மாமி? எல்லாம் பிஜேபி மேல வந்து வெறி பிடிச்சி கிடக்கு தமிழ்நாடு. தயவு செஞ்சு செத்த அமைதியா இருங்கோ மாமி.